வணக்கம். ஒரு 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. அப்போ ஒருத்தன் என்ன பண்ண ஃபோனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், கொஞ்சம் கொஞ்சம் டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். இதை அந்த கேட்டுக்கிட்டு இருந்த 2 பேருக்கு ஒருத்தவனுக்கு ஞாபகம் வந்துட்டு, இந்த டார்லிங் டார்லிங் சொல்கிறத அதை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு அந்த நண்பர் கேட்குறார். கோர்ட்டில் ஒரு ஒரு கேஸ் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ் என்ன அப்படின்னா, பொண்டாட்டி புருஷன் மேலே கேஸு கொடுத்துருக்காரு. என்ன கேஸ் அப்படின்னா, கணவர் தூக்கத்தில் கமலம் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த கமலம் யார், அதனால் எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கோர்ட்டில் அவரோட மனைவி அப்ளை பண்ணியிருக்காங்க. நீதிபதி கூப்பிட்றாரு, அந்த மனைவியை கூப்பிட்றாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை, இந்தமாரி தூக்கத்தில் கமலம் கமலங்கிறாரு, நீ உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாரு. என் பேர் கமலம் தான் அப்படின்னு. பொண்டாட்டி பேரை தூக்கத்தில் சொல்கிறதுல என்னம்மா தப்பு அப்படின்னு. இல்லை, என் பேரை சொல்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது, சத்தியமாக என் பேர் கிடையாது. அப்புறம் யார் பேருமா, எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரி அவளாக இருக்கும், அவள் பேரை தான் சொல்கிறாங்க. சரின்னு வேலைக்காரியை கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கமலாங்கிற பேரை கேட்டாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும், அதனால் என்னை டார்லிங் டார்லிங் தான் கூப்பிடுவார் அப்படின்னு வேலைக்காரி சொல்கிறார். உடனே நீங்கள் இந்த கேஸில் எந்த முகாந்தரமும் இல்லைன்னு சொல்லி டைவர்ட் பண்ணிடுறாங்க, கேஸை தள்ளுபடி பண்ணிடுறாங்க. உடனே 2 பேரும், மனைவியும் அந்த வேலைக்காரையும் சேர்ந்து, அந்த 3வது அந்த கமலம் யாருங்கிறது தெரியாமல் விடக்கூடாது ஜட்ஜ் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.